ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சுவையான மாங்காய் பச்சடி செய்யலாம் வாங்க. வாவ், ஈஸியாக இருக்கும். இது நிறைய ஒர்க்கே கிடையாது. சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்கள். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஒர்க்கு நமக்கு முடிச்சுட்டு உட்காந்து செஞ்சு வச்சுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பச்சை மாங்காய் அதை மட்டும்தான். அதை கழுவிக்கிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு தெரியும். கழுவி எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த தொப்புள் தோலெல்லாம் சீவி எடுத்துடுங்க. பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த கொட்டைங்கெல்லாம் எடுத்துடுங்க. நோண்டி தனியாக எடுத்து போட்டுருங்க. இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்துடுங்க. அப்புறம் இது சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் மட்டும் போதும். சால்ட் இருந்தால் போதும். 4 வடமிளகா, கடுகு, இவ்வளோதாங்க. சிம்பிள் ஒர்க்கு. நீங்கள் அதை போட்டு செஞ்சுட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோதான். தேவைக்கு ஏற்ப சால்ட்டு போட்டுக்குங்க. மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 100 எண்ணெய் போட்டு வச்சுட்ருக்கேன். கடுகு ஒரு 25 கிராம் கடுகு, 4 வடமிளகாய் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் கிள்ளி. இப்போ இது இந்த பதத்துக்கு வந்ததை எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி கலக்கிங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி ரெடிங்க. கொஞ்ச நேரத்தில் சிம்பிளாக தயார் பண்ணலாங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 4 மாங்காய் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அது வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் மாங்காய் இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க. மாங்காய் இருந்துச்சுன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இதில் நான் என்கிட்ட மாங்காய் இருந்தது கொஞ்சம் இருந்தது, அது வரைக்கும் போட்டுவிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாங்காய் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எதுவும் போட்டுக்கலாம். இதில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டான சுவையான மாங்காய் பச்சடி தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுன்னு சூப்பராக சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் யூஸாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறதுக்காக, நல்ல விஷயம் மட்டுமே வீடியோவில் வரும் என் சேனலில். நீங்கள் கரெக்டாக தவறாமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டே அறுவடை வீடியோ போடுவேன் பாருங்கள்.